2 நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடிய சாதாரண பாலத்துல இவ்வளவு டெக்னாலஜியை பூத்த முடியுமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு மிக பிரம்மாண்டமா உருவாக்கப்பட்ட பாலம் தாங்க ஜப்பான்ல இருக்கிற அகாஷி கைகோ பாலம். உலகத்தின் மிக நீளமான தொங்கும் பாலம் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்ற இந்த பாலத்துல பயணம் செஞ்ச அனுபவங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா, நான் மாருதி மெர்ச்சன்ட் நேவின்னு சொல்கிற வர்த்தக கப்பலில் வேலை பார்த்துட்டு வரேன்னா, கப்பல்கள் பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேன். என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அமெரிக்காவோட ஹூஸ்டன் மாகாணத்திலிருந்து கிளம்பின நம்ம கப்பல் பனாமா கால்வாயை கடந்து பசிபிக் பெருங்கடல்லையே சுமார் 1 மாதம் பயணம் செஞ்ச பிறகு கடைசியாக இப்போது ஜப்பான் நாட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். இந்த ஜப்பான் நாட்டில் மிஷிஷிமா அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தில் தான் நாங்கள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாத்தையுமே இறக்க போகிறோம். இந்த ஜப்பான் நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும் பொழுதே அந்த அனுபவம் வந்து ரொம்ப அமர்க்கலமாக இருந்தது. அதைத்தான் உங்களோட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி பனாமா கால்வாயை கடந்து வந்த அனுபவங்களை பனாமா கெனல் சீரீஸாகவும், பசிபிக் பெருங்கடலை கடந்து வந்த அனுபவங்களை பசிபிக் ஓஷன் சீரீஸாகவும் நம்ம பார்த்தோம். அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். போக போகிற மிஷிஷிமா துறைமுகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானோட தென்பகுதிகளில் ஒகயாமா அப்படிங்கிற மாகாணத்தில் ஒரு பகுதியாக இருக்குங்க. எங்கள் கப்பல் பசிபிக் பெருங்கடல்ல இருந்து இந்த ஜப்பான் நாட்டோட எல்லைக்குள்ளே நுழைஞ்சதையுமே அந்த ஜப்பான் நாட்டோட மெரைன் பைலட்டுகள் 2 பேர் வந்து எங்கள் கப்பலில் ஏறிக்கிட்டாங்க. இவங்க தான் எங்கள் கப்பலை சேஃபாக கொண்டு போய் அந்த துறைமுகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உதவியாக இருப்பாங்க. சரியாக விடிய காலை நேரத்தில் எங்கள் கப்பல் ஜப்பான் நாட்டு எல்லைக்குள்ளே போக ஆரம்பிச்சதுங்க. உள்ளே என்ட்ரி ஆகும் பொழுதே ஒரு பிரம்மாண்டம் எங்களுக்காக காத்திருந்தது. மிகப்பெரிய தொங்கும் பாலம் எங்கள் கப்பல் போகிற வழியில் இருந்ததுங்க. நாங்கள் கடக்க போகிற அந்த பாலத்தோட பெயர் வந்து அகாஷி கைகோ பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா கூகுளில் நீங்கள் அந்த பாலத்தோட பெயர் அடிச்சிங்கனாலே போதும் அந்த பாலத்தோடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துடும். அதாங்க உலகத்திலேயே மிக நீளமான தொங்கும் பாலம் தான் இந்த அகாஷி கைகோ பாலம். ஜப்பான் நாட்டோட கோபு நிலப்பரப்பிலிருந்து மக்கள் தொகை அதிகமாக வசிக்கிற மற்ற தீவுகளை இணைக்கக்கூடிய மிக நீளமான பாலம் தாங்க இந்த அகாஷி கைகோ பாலம். ஏன்பா பாலம் கட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதை விட பிரம்மாண்டமான பாலங்களை எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதாங்க இல்லை. ஏன்னா சுனாமி, நிலநடுக்கம் போன்ற பேராபத்துகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஜப்பான் நாட்டில் இவ்வளவு நீளமான ஒரு பாலத்தை கட்டுறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுதும் அதை தான் எதிர்த்து நின்று தாங்கக்கூடிய வல்லமை மிக்கதாக இருக்கணும். அதற்காக ஜப்பானியர்கள் இந்த பாலத்தில் பயன்படுத்திய தொழில்நுட்பம் தாங்க ரொம்ப மலைக்க வைக்குது. சுமார் 2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலத்தில் 300 மீட்டருக்கு உயரம் கொண்ட டவர்களை அமைத்து அதிலிருந்து கேபிள்கள் மூலமா இந்த பாலத்தை வந்து தொங்கும் பாலமா அமைச்சிருக்காங்க. இவ்வளவு நீளம் கொண்ட ஒரு தொங்கும் பாலத்துக்கு அச்சுறுத்தலா இருப்பதுல முதலாவதா இருக்கிறது காற்றை சொல்லலாம். சூறாவளி காற்று சமயங்கள்ல 300 கிலோமீட்டர் வேகத்துக்கு வீசப்படும் பொழுது இந்த பாலம் எந்த ஒரு பாதிப்பும் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த 2 கிலோமீட்டர் நீளத்துக்கும் இரும்பாலான ஒரு பீமை வந்து அந்த பாலத்தின் நடுவில் வச்சிருக்காங்க. இதன் மூலமா காற்று அப்படியே பெயர்ந்து அந்த பாலத்தை பாதிக்காமல் சென்று விடுகிறது. அடுத்ததா நிலநடுக்கத்தை சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு 100கணக்கான நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நாடுனா அது இந்த ஜப்பான் நாடு. ஒரு இன்ஜினியர் கிட்ட இவ்வளவு நீளமான பாலத்தை உலகத்துல எந்த நாட்டுல கட்ட ரெடி அப்படின்னு கேட்டா எல்லாரும் கடைசியா சூஸ் பண்ற ஒரு நாடுனா அது இந்த ஜப்பான் நாட்டை சொல்லலாம். அவ்வளவு சவால்களை நிறைந்த இடம்தான் இந்த நிலப்பரப்பு. அந்த சவால்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுதான் இந்த பாலத்துல ஜப்பானியர்கள் பயன்படுத்திய டெக்னாலஜி. அந்த பாலத்துல இருக்கிற டவர்கள்ல 100கணக்கான வைப்ரேஷன் டேம்பர்களை பயன்படுத்தி அதன் மூலம் எந்த ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டாலும் இந்த டேம்பர்கள் உள்ளிழுத்து கொண்டு அந்த டவரையும் அந்த பாலத்தையும் பாதுகாக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. டிஸ்கவரி சேனல்லையும் நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்லையும் எக்ஸ்ட்ரீம் இன்ஜினியரிங்ன்ற தலைப்புல இந்த பாலத்தை பத்தி பார்க்கும் பொழுது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அதே பாலத்தை எங்க கப்பல்ல நாங்க கடந்து போகும் பொழுது அது எல்லாமே நினைவுக்கு வந்து மெய்சிலிருக்க வச்சுது. வாழ்நாள்ல என்னால இந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்க முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகம்தான். ஆனா
எங்கள் கப்பல் ஜப்பான் நாட்டுக்கு போகும்பொழுது எதேச்சியாக இந்த பாலத்தை கடந்தது என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னே சொல்லலாம். அந்த நிகழ்வை சரியான நேரத்தில் படம் பிடிச்சி உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அளவற்ற மகிழ்ச்சியாக தாங்க இருக்குது. இந்த பாலத்தை கடந்ததுக்கப்புறம் எங்கள் கப்பல் மிஷிஷிமா துறைமுகத்தை நோக்கி பயணத்தை தொடர்ந்துச்சு. பல மைல் தூரம் ஜப்பான் நாட்டு எல்லைக்குள்ள பயணம் செஞ்சுட்டு இருந்த எங்களுக்கு அந்த நாட்டோட சிறு சிறு தீவுகள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருந்தது. கொஞ்ச தூரம் பயணம் செஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு பாலத்தை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. த கிரேட் சீட்டோ பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பாலம் சுமார் 13 கிலோமீட்டர் நீளம் கொண்டதுங்க. இருந்தாலும் இது நம்ம பார்த்த பாலத்தை விட நீளத்தில் சின்னதாக தான் கருதப்படுது. ஏன்னா இந்த 13 கிலோமீட்டரும் ஒரே இதாக இல்லாமல் 3ஆக பிரிந்து தான் இந்த பாலம் இது அமைஞ்சிருக்கு. அதில் ரொம்ப நீளமான பகுதி அப்படின்னா அது 1100 மீட்டர் தான் இருக்குது. இது நம்ம பார்த்த பாலத்தை விட சுமார் 800 மீட்டர் கம்மி. அதனால தான் இது நீளமான பாலம்னு சொல்லப்படலை. இருந்தாலும் இந்த பாலத்தோட ஒரு விசேஷமான ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலம் டபுள் டெக் கொண்டது. அதாவது 2 தளங்களை கொண்டது. மேல் தளத்தில் கார், பைக்கு போன்ற வாகனங்கள் போகிறக்கும், 2வது தளத்தில் ரயில்வே தடமும் பதிக்கப்பட்டுள்ளது. ட்ரெயின் எல்லாம் போகிறதுக்காக அந்த 2வது தளம் இருக்குது. ஸோ 2 தளங்களும் இந்த ஒரே பாலத்தில் அமைஞ்சிருக்கு. மேலும் இது ஓகாயாமா மாகாணத்திலிருந்து மற்ற தீவுகளுக்கு ரயில் மூலமாக இணைப்பதற்கு இந்த ஒரு பாலம் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். எங்கள் கப்பல் போன அதே சமயத்தில் அந்த பாலத்தில் ஒரு ரயிலும் போச்சுங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்தது. பாலத்தின் அடியில் ட்ரெயின் போகும்போது எங்கள் கப்பல் அப்படியே அந்த பாலத்தை கடக்கிற அந்த சமயம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அவ்வளவு சந்தோஷமாகவும் பிரமிப்பாகவும் இருந்ததுன்னே சொல்லலாம். அந்த பாலத்தை கடந்ததுக்கு அப்புறம் எங்க கப்பல் மேலும் பல அழகான தீவுகளுக்கு நடுவில் சென்று கடைசியா மிஷிஷிமா துறைமுகத்துக்கு சேர்ந்தது. அதுக்கப்புறம் ஜப்பான்ல நாங்க எங்க போனோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல பார்த்த நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த உலகத்தின் நீளமான தொங்கும் பாலத்தை பத்தின உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.